ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறதை போல் அன்பாயிருங்கள். எப்படி அன்பாயிருக்கணும் என்பதை இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறல்ல, உன்கிட்ட எத்தனை குறை இருக்குது, நான் அதெல்லாம் பேசுறேன்னா, ஆனாலும் உன் மேல அன்பா இருக்கிறல்ல. மாமியார்கிட்ட குறை இருக்கலாம், மருமகிட்ட சின்ன குறை இருக்கலாம், கணவர்கிட்ட சின்ன பிரச்சனை இருக்கலாம், மனைவி கிட்ட சின்ன குறை இருக்கலாம். அதையே பெருசாக்கி சண்டை போட்டு இயேசுவின் நாமத்தை அவமானப்படுத்துகிறோமே. இயேசு அவமானப்படுகிறார் என்ற உணர்வு இருக்கிறதா கிறிஸ்தவர்களுக்கு? நான் உன்னை நேசிக்கிறேன்னு, உன்ட்ட எத்தனை குறை இருக்குது, நீ தினம் ஒழுங்கா ஜெபிக்கிறியா, தினம் பைபிள் வாசிக்கிறியா, நீ வேத வசனத்துல கவனமா இருக்கிறியா, எத்தனை குறை இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேனே. ஓ மருமகிட்ட ஒரு குறை இருந்தா என்ன, நீ ஏன் நேசிக்க கூடாது? ஓ மாமியார்கிட்ட சின்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நேசிக்க கூடாது? உன் கணவர்கிட்ட மனைவி கிட்ட சின்ன குறை இருக்கிற மனிதர்கள் குறை உள்ளவர்கள் தான், ஆனாலும் நீ ஏன் நேசிக்க கூடாது? Where is the love of Christ? இயேசுவுடைய அன்பு எங்கே போய்விட்டது? சுயநலமாக உன்னுடைய விருப்பத்தை, நான் இப்படிதான் நடக்கிறேன், அவர் தான் தப்பு பண்ற, நான் இப்படி நடக்கிறேன், அவர் தான் தப்பு பண்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் இப்படி பேசி இயேசுவை அவமானப்படுத்த போகிறோம்? Where is Christ? இயேசு எங்க உங்க வீட்டுல? இயேசு பற்றி சிந்தையே இல்லாமல் இன்னைக்கு குடும்பம் நடக்கிற கிறிஸ்தவ குடும்பம், இயேசு பற்றி சிந்தமே இல்லாமல் இன்னைக்கு ஆராதனை நடக்கிறது சபைகளில், இயேசு பற்றி சிந்தனை இல்லாமல் பிரசங்கங்கள் நடக்கிறது, இயேசு பற்றி எண்ணமே இல்லாதபடி ஊழியர்களும் விசுவாசிகளும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Where is Christ in your life? உங்க வாழ்க்கையில இயேசுவை எங்க வச்சிருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? அந்த இயேசுவின் அன்பு இருந்தா அப்படி பேசுவோமா? அடையாளமே ஆண்டவர், நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. அடையாளமே அதுதான், அன்புதான். நீ பேசுற அந்நிய பாஷை அல்ல, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்ற நல்லது. அதை வச்சு யாரும் நீங்க கிறிஸ்தவன் சொல்லிட மாட்டாங்க. புறஜாதியார் இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கப்பா, இவங்க கிறிஸ்தவங்க, ஒரு புறஜாதிமான்னு சொல்ல மாட்டான். நீங்க வேணா சொல்லிக்கொள்ள அடையாளம். நீ இயேசு சொல்லுகிற அடையாளம் அன்பு. நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். உங்க தெருவில், உங்க கிராமத்தில், உங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல எல்லாரும் நீங்க தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை என்று எப்படி அறிந்து கொள்ளுவாங்களாம்? அன்பு.